என்னுடைய சினிமா வாழ்க்கையை முடக்க சதி செய்கிறார் எனது மாமியார். நடிகர் ஜெயம் ரவி குற்றச்சாட்டு. நடிகர் ஜெயம் ரவி பத்திரிகையாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது அவர் சோகமான நிலையில் இருந்தார். கேட்ட கேள்விகளுக்கு பதில் கொடுத்தார். உண்மை நிலை என்ன? ஏன் நீங்கள் உங்கள் மனைவி ஆர்த்தியை விவாகரத்து செய்கிறீர்கள்? உங்கள் ஆர்த்தி என்னுடைய மிகச்சிறந்த கணவன் என்று உங்களை புகழ்ந்தார். நீங்களும் குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ்ந்தீர்கள். இந்த விவாகரத்து நோட்டீஸுக்கு என்ன காரணம்? அவர்கள் எனக்கு ஒன்றுமே தெரியாது, என்னிடம் கலந்தாலோசிக்காமல் செய்துவிட்டார் என்று குற்றம் சாட்டுகிறார்களே என்று கேட்டோம். அதற்கு சொன்னார், அதெல்லாம் பொய்னே, நான் 2 முறை விவாகரத்து நோட்டீஸ் கொடுத்து விட்டேன். அதற்கு பிறகு அவருடைய ஆர்த்தியினுடைய அப்பா, என்னுடைய மாமனார் விஜயகுமாரும் என்னுடைய அப்பா எடிட்டர் மோகனும் கலந்தாலோசித்தார்கள். நிறைய பேசினார்கள், விவாதித்தார்கள். ஆனால் என்னுடைய தந்தையார் என்னுடைய சார்பில் உண்மை நிலையை விரிவித்தார். நானும் அந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டேன். இந்த தப்புகள் நடந்தன, இதை எப்படி நான் பொறுத்து கொள்ள முடியும் என்று கேட்டேன். என்னுடைய மாமனார் விஜயகுமார் மௌனமாக இருந்தார். அது மட்டுமல்ல, என்னுடைய பாஸ்போர்ட்டையும் என்னுடைய வங்கி கணக்கையும் அவர்களே வைத்திருக்கிறார்கள். என்னுடைய பாஸ்போர்ட்டை முடக்கி விட்டார்கள். பாஸ்போர்ட்டை கேட்டதற்கு தர முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். அது மட்டுமல்ல, என்னை வைத்து படம் எடுக்கும் தயாரிப்பாளர்களிடம் என்னை பற்றி தரக்குறைவாக பேசுகிறார்கள். ஆனால் நான் எங்கேயோ வெளியே ஓடிவிட்டேன், மும்பைக்கு ஓடிவிட்டேன், கோவாவுக்கு ஒரு இசைப்பாடையுடன் சென்றேன் என்றெல்லாம் சொல்கிறார்கள். அதெல்லாம் அபத்தம், ஆண்டவனுக்கே அடுக்காதுன்னு. அந்த பாடகி என்னுடன் ஒரு ஆன்மீக அறக்கட்டளை தொடங்க வேண்டும் என்று தான் வந்தார். நானும் அவரும் ஒரு ஆன்மீக நிகழ்வுகளுக்காகத்தான் அவரை சந்தித்து பேசினேன். எனக்கும் அவருக்கும் ஒட்டோ உறவோ கிடையாது. எனக்கு முன்னால் இதே மாதிரி இன்னொரு நடிகையுடன் என்னுடைய மாமியார் தொடர்புபடுத்தி பேசினார்கள். நல்ல வேளை அவர் திருமணம் செய்து கொண்டு சினிமா விட்டே ஒதுங்கிவிட்டார். இப்போது என்னுடைய கால் சீட்டை எல்லாம் அவர்கள் தான் வாங்கி வைத்திருந்தார்கள். அவர்கள் தான் கதை கேட்டார்கள். இப்போது அப்படி இல்லை, நான் சுதந்திர பறவை ஆகிவிட்டேன். நான் நடிக்கும் படத்துக்கு கதை கேட்கிறேன். நான் நடித்த பிரதர் படம் விரைவில் வெளிவர இருக்கிறது. இந்த படத்தின் இசையில் விட்டுலாம் நாளை நடக்கிறது என்றார் ஜெயம் ரவி. நீங்கள் மன உளைச்சல் அவதிப்பட்டதாக சொன்னார்களே என்று கேட்டதற்கு, மன உளைச்சல் இருந்தது உண்மைதான், இதுவும் கடந்து போகும் என்று இப்போது வாழ்ந்து வருகிறேன். என்னுடைய 2 மகன்களும் என்னுடன் தான் இருக்கிறார்கள். மகனுடைய பிறந்தநாள் விழாவை நான் சிறப்பாக நடத்தினேன். என்னுடைய மனைவியுடன் தான் நான் வாழ முடியவில்லையே தவிர, என்னுடைய மகன்கள் இருவரும் என் பக்கம் இருக்கிறார்கள். நான் அவர்களுடன் சந்தோஷமாக இருக்கிறேன். எங்கள் அப்பா மீண்டும் நீ மறுபடி வாழ வேண்டும் என்று சொல்லி தான் சொன்னார். ஆனால் என்னுடைய நிலைமையையும் சில பல நிகழ்வுகளையும் அவரிடம் சொன்னேன். அப்போது அவர் என்னுடைய நிலைமையை புரிந்து கொண்டார். சரியப்பா, உன் வாழ்க்கை நீ தான் முடிவு செய்ய வேண்டும் என்று என்னிடம் விட்டு விட்டார்கள். அதன் பிறகுதான் நான் வக்கீல் நோட்டீஸ் விட்டேன். அவர்களுக்கு தெரியாது என்பதெல்லாம் பொய். எல்லாம் தெரிந்து தான் நடக்கிறது. அவர்கள் தான் தெரியாது என்று சொல்லி பொய் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். என் மனைவியுடன் மீண்டும் வாழலாம் என்ற எண்ணம் எனக்கு தோன்றியது உண்மைதான், அதில் நான் மறுக்கவில்லை. ஆனால் அதற்கு இடையூறாக சில சதிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த சதிகளை வெல்ல முடியாமல் நான் விவாகரத்து கேட்டேன். இதுதான் உண்மை என்று சொன்னார் ஜெயம் ரவி. நான் தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறேன், என்னுடைய செல்ஃபோன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது என்றெல்லாம் பொய்யாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நான் என்னுடைய 2 மகன்களுடன் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இது உலகுக்கே தெரியும். அது மட்டுமல்ல, அந்த பாடகியுடன் என்னுடைய புகைப்படத்தை இணைத்து மார்பிங் செய்து புகைப்படம் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த புகைப்படம் ஒரிஜினல் புகைப்படம் அல்ல. எனக்கும் அந்த பாடகிக்கும் ஒரு தூய்மையான நட்பு இருந்ததை தவிர மற்றபடி எதுவும் இல்லை. இதுதான் உண்மை என்று சொன்னார் ஜெயம் ரவி. என்னுடைய சினிமா வாழ்க்கையை சீர்குலைப்பதற்கு என்னுடைய முன்னாள் மாமியார் சதித்திட்டம் தீர்த்திட்டு கொண்டிருக்கிறார். அதற்கான அத்தனை வேலைகளையும் செய்கிறார். அதற்கு பிறகுதான் நான் சுயமரியாதையுடன் என் மனைவியை பிரிந்து வாழ்வது என்ற முடிவெடுத்திருக்கிறேன். இந்த உறுதி நிலைப்பாடானது என்றும் சொன்னார் ஜெயம் ரவி. ஜெயம் ரவி பேட்டி கொடுக்கும் பொழுது ஜெயம் ரவி மட்டுமே தனியாக இருந்தார்.